தமிழ்நாட்டின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ஜோசப் விஜய் தனது முதல் சட்டமன்ற வருகையிலேயே அரசியல் வட்டாரங்களையும் சமூக வலைத்தளங்களையும் பரபரப்பாக்கியுள்ளார். காரணம், அவரது அரசியல் முடிவுகள் மட்டுமல்ல, அவர் தேர்வு செய்த உடை ஸ்டைலும் தான். அவர் முதலமைச்சராக பதவியேற்கும் போது மட்டுமல்லாமல் சட்டமன்ற கூட்டத்திற்கும் கோட் ஷூட்டுடன் கலந்து கொண்டு வருகிறார். இதன் பின்னணி பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தற்போது பார்க்கலாம். பொதுவாக தமிழ்நாடு அரசியல்வாதிகள் என்றால் வெள்ளை வேஷ்டி சட்டை என்பது ஒரு பாரம்பரிய அடையாளமாக இருந்து வந்தது. ஆனால் அந்த நடைமுறையையே முற்றிலும் மாற்றி கருப்பு நிற கோட் ஷூட் அணிந்து சட்டமன்றத்திற்கு வந்த முதலமைச்சராக விஜய் கவனம் ஈர்த்துள்ளார். இந்த புதிய தோற்றம் சிலரிடம் பாராட்டை பெற்றாலும் பாரம்பரிய உடையை தவிர்க்க வேண்டுமா என்ற கேள்வியையும் எழுப்பியுள்ளது. இருப்பினும் இளைஞர்கள் மத்தியில் விஜயின் இந்த ஸ்டைல் மிகப்பெரிய ட்ரெண்டாக மாறியுள்ளது. விஜய் அணிந்த இந்த கோட் ஷூட் ஒரு சாதாரண ஆடை அல்ல. பிரபல ஆடை வடிவமைப்பாளரான சபீர் அகமது இதை வடிவமைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த உடை உருவாக்கப்பட்ட விதமும் சுவாரஸ்யமானது. பீஸ்ட் திரைப்படத்தில் விஜயின் ஸ்டைலை அடிப்படையாக கொண்டு இந்த கோட் ஷூட்டின் டிசைன் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் இந்த உடையின் நிறமாக கருப்பை தேர்வு செய்தது விஜய் தானாம். கருப்பு நிறம் என்பது அதிகாரம், ஆளுமை, தன்னம்பிக்கை மற்றும் தனித்துவத்தை பிரதிபலிக்கிறது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த நிறத்தை அவர் தேர்வு செய்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேபோல் விஜயின் உடல் அமைப்புக்கு சரியாக பொருந்தும் வகையில் இந்த கோட் ஷூட்டை தயாரிக்க ஆடை வடிவமைப்பாளர் 2 நாட்கள் முழுவதும் வேலை செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த கோட் ஷூட் குறித்த வெளியான மற்றொரு தகவல் என்னவென்றால், இந்த ஸ்டைலிஷ் உடையின் மதிப்பு சுமார் 40,000 இருக்கும் என்று கூறப்படுகிறது.